ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். ஸோ நீங்கள் நம்ம வீடு என்ன போனால் பேபி நெல்லோ ஆக்ட் 3 எண்டிங் கேமுக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஏதோ சூரிய கிரகணம் மாதிரி இருக்குது. லாஸ்ட் பார்ட்டில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூட் வந்துட்டு இந்த இவனை சின்ன பால் தூக்கி மொட்டை பாயில் அடிச்சு உள்ளே தூக்கி போயிருப்பான். நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. அப்புறம் மங்கிட்டான். இப்போ வந்துட்டு இதை ஒரே தான், ஆனால் வந்துட்டு நான் பார்ட் 2 போட்டிருக்காங்க. ஒரே சீன் இதுதான். அது சரி விடுங்க, வந்துட்டு விளாட்லாம் போயிட்டு. இது வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். வேறு அப்ஜெக்டிவ் பார்த்தா என்ன ஆச்சுன்னு இருக்குது. இந்த பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூ எடுத்தோன்னா அந்த பூ இங்கே இருக்குது. இந்த பூவோட இது போர்ஷனோட எங்கே போயிடுச்சு. இப்போ வந்துட்டு தூக்கி போர்ஷன் செய்யணும்னு நினைப்போ. டேய் மொட்டப்பா, இன்னும் சண்டை போட்டுருக்கீங்களா 2 பேரும்? இப்போ வந்துட்டு ஏதோ ரேண்டமாக ஒரு போர்ஷன் போட்டால் பிங்க் கூட அதே சேர்க்கணும். ரேண்டமாக ப்ளூ சேர்த்து பார்ப்போம். அந்த பிங்க்கு ப்ளூ சேர்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு போர்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி பவர் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்கலாம் என்ன கவர்னு பாட்டில் எடுத்து பார்த்தா தெரியும் நம்மளுக்கு என்னதுன்னு. சீக்கிரம் இன்னும் ரெடி ஆகலையா? என்னடா அது ஏதோ ரெக்கார்ட் இருக்குது. இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். டிசம்பர் 1 லாகு 160 தான் அவனோட போர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த உலகத்தோட கதவுலாம் வந்து சேர்ந்துட்டுருக்கு. வந்துட்டு உலகத்தோட ரியாலிட்டிலாம் சரி தான். இப்போ வந்துட்டு நான் உள்ள மறக்கணும். என் வாழ்ந்து வந்து எப்படி சொல்கிறதுனா, என் டியூட்டிஸில் மறந்துட்டுருக்கேன். நான் எப்போவும் வந்து கதை திறக்காதீங்க. ஏன் வந்து அது இப்போ இந்த ஸ்பின் பண்ணுறது நிற்கக்கூடாது. ரொம்ப ஸ்பின் ஆகக்கூடாது. அது அந்த ரிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேவ்ஸ் ஆனிச்சு ரொம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்றான். அது இந்த ரிங்கு ரொம்ப ஸ்பீன் ஆகக்கூடாதுன்றான் அவன். ரிங்கு ஸ்பின் ஆச்சுன்னா அந்த ரிங்கு இது என்ன ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளேயே என்னடாச்சு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே வேகம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அவன் கண்டுபிடிச்சிருவான்றான். டே மொட்டை பால் வாடா, டேய் வாடா, உதவி பண்ணுறா, டேய் போடா சீக்கிரம் எரிடா டேய், என்னடா வழியில் நிற்கிறான், போட ஓரமா சும்மா ஒன்று போடா, காத்தோட டேய் சீக்கிரம் உள்ளே ஓடுறான். அந்த ரிங்கு ஸ்பின் ஆச்சுன்னா அவன் கண்டுபிடிப்பான்றான். இது வந்து பேய மாறிடுவான் எனக்கு தெரிஞ்ச நேரத்தில். அவன் சீக்கிரம் போனான். சரி ஓடு. என்னடா ரூமுக்கு வரேன். என்னடா ரூமில் இருக்கீங்க? என்னடா கீழே போனோமா என்ன? இப்போ கதவு முடிச்சு என்னடா ஆச்சு? திரும்ப ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் வேறு எமர்ஜென்சி இது உடச்சு வரணும். இப்போது எமர்ஜென்சி உடைக்க சொல்கிறாங்க. அது ஒரு கிச்சனில் இருக்கா? கிச்சன் வர எங்கே இருக்குது ஞாபகம்? சரி கண்டுபிடிச்சலாம். அப்படியோ எங்கள் கிச்சன் இந்த இருக்குது. டேய் சிம்பா என்ன எத்தனை வாட்டியாலும் இது விஷயத்துக்கே பயந்துட்டுருக்கேன்டா. தரடா கதை. சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வாயில் வச்சுருந்தீங்கன்னா நசுக்கி விட்ருணும். தூங்குவாங்க கம்முன்னு. சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போ அட்டி விழுது ஃப்ரெண்ட்ஸ். பலர்னு இறா 7 குழந்தை ஆகிட்டான். திரும்ப வாயில் போடு. தூங்கினான். என் கதவு தர திறந்துச்சு. இங்கே தான் ஒரு கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. தொடடா கதை. என்னடா ரிங்கு இப்படி சுற்றுது? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு போட்டுடலாம். அந்த லிவர் 3 லிவர் இருக்காங்க. 3 லிவர் இது பண்ணோம். என்னடா அது 3 திறந்துச்சு. ஒரு பேட்டர்னில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு. இருங்க ஒரு ரேண்டமாக ஒரு பேட்டர்னில் போடலாம். ஓகே லாஸ்ட் ஒன்று அவன் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. ஓகே இருக்குது இப்படி போன போல. அங்கே லாஸ்ட்லேருந்து இது அப்படி. ஓகே இந்த ரிங்கு போட்டாச்சு. என்ன அது இப்போது சரி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. டேய் மொட்டைப்பால என்னடா பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ்? சும்மாலாம் நோண்டி விட்றான் ஃப்ரெண்ட்ஸ். அதை டேய் மொட்டை உடச்சிட்டான்டா. அதை டேய் நூபே கம்முன்னுலாம் நோண்டி விட்றான்டா இவன். என்னடா இது? அது ரிங்கு இருந்தால் சாத்தனங்களை எதுவும் பண்ண முடியாதா? அதாவது ரிங்கையும் இதையும் பற்றி போட்டிருக்கான், சிம்பிளை பற்றியும். குழந்தைக்கு தான் வீக்னஸ்ஸாக என்னன்னு தெரில. அது பார்க்கலாங்க. வந்துட்டு இப்போ பால் எடுக்க சொல்கிறான். என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கோர் அவன் எடுத்துட்டான். இப்போ என்னடா பண்ணுறான்? டேய் திறந்து விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதை டேய் மொட்டை முந்திரி டேய் வந்து இவன் வர. டேய் பேய மாட்டான்டா. இப்போ என்னடா வருது? அந்த ஓட டேய் இவன் எவனா மூணுது. ஐயோ கடிச்சிட்டான். நம்ம சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள குட் நைட் வேறு ப்ளஸ்ட்டு வேக்கப் எந்திரா தூங்குறது போதும் ஃப்ரெண்ட்ஸ். பேய மாறான் ஃப்ரெண்ட்ஸ். படப்படப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க விளையாடுறது இப்படி போனால் அப்படி திரும்ப வருது. அப்போ வந்துட்டு தோத்துட்டேன்டா. சரி விடுங்க. அப்படி போனாலும் வருது வேறு. அதை யோசிச்சுட்ருக்கேன் நான். இருங்க இப்போ வந்துட்டு பேய மாட்டானா. இப்போ என்ன பண்ணால் பர்ஃபெக்டாக விளாடணும். இப்போ வந்துட்டு இப்படி போனோம் இப்படி வச்சிட்டானா. இப்படி ஓடணும். எந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஓடணும் வேகமாக. அதில் கதவு மூடு. கதவை உடைக்கிறான். அதை வச்சு என்ன பண்ண போகிறேன். இதை எடுத்து போடணுமா? சீக்கிரம் போடு. விருப்பத்தை போடுறேன். எங்கடா கதவை காணோம்? எட்றாத போடுறாதா கதவுக்கு? எங்கடா கதவு? இதாக இருக்குடா கதவுக்கு போடுறா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கரெக்டாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயத்தில் வந்துட்டு இந்த நான் இருட்டான ஒரு இடத்துல விளாண்டுருக்கேன். அதனால் கரெக்டாக வந்துட்டு கண்ணு தெரில. இந்த இருட்டு இதில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்துட்டு கரெக்டாக கண்ணு தெரில. இது வேறு வந்துட்டு இந்த வெடி இப்போ கரெக்டாக பண்ணிடலாம். நம்ம அந்த இது டோரில் இது லாக் வச்சுட்டு கரெக்டாக கதவுல போடணும். இருட்டாக இருக்குல்ல எனக்கு லைட்டாக. அதனால் வந்துட்டு எனக்கு கண்ணு தெரில. சரி விடுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். போடுற கதவை போடு. நான் வேறு கொஞ்சம் பயத்தில் கடை நம்பிக்கிட்டேன். தூக்கு மேலே தூக்கி விட்டான் மேலே. அந்த நியூட் வழியாக நம்ம மேலே ஏறி போனோம். அந்த ஏணி கீழே தள்ளி விட்டான்ல. இப்போ ஏணி இல்லைங்க. அதனால் இவனை வச்சுட்டு மேலே ஏறினா இப்போ கீழே இறங்கணும். நம்ம வந்த வழியாக திரும்ப வந்துட்டு நம்ம
அப்புறமேட்டு வீடியோ பார்க்கலாம் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணும் என்னடா கண்ணா இருக்குது ஆனால் பிடிச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடிச்சு வச்சுருக்கானே அவ்வளோ வெறி நம்ம வேணாம் அவனுக்கு என்ன அப்படி இன்னும் இவ்வளோ வெறியாக இருக்கான். என்ன பண்ணணுன்னு தெரியல நம்ம அவனை இப்படி வெறியாகி இப்படி போட்டு கதை அவனுக்கு வெறியாகிட்டான். அப்படி என்ன பண்ணணுன்னு தெரியல. என்னடா அது வெளியே வந்துட்டான். இங்கே கோர் உடஞ்சி கிடக்குது. நம்ம கோர் ஒன்றா சேர்க்கணும் போட்டுறான் அந்த அப்ஜெக்டிவில் ஒன்றா சரி. இன்னொன்று கோர் வேணும். இன்னொன்று எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. இந்த ஃபவுண்டைனில் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். அவன் எடு 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 ஈடு போடு. ஒன்றா சேர்த்தாச்சு. கட்சின்னு வருது. சரி ஒன்றா சரி ஒன்றா சரி ஒன்று சேர்ந்துருச்சு அவ்வளோ சேர்ந்துருச்சு. வந்து திரும்ப பேயாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டர் வேறு தூக்கிட்டு ஓடுறாடே ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேய மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு துரத்திட்டு வரான் பின்னாடி. அவ்வளோ மாட்டான்டா. ஓடு 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 கண்ண மணிக்கு ஓடு எங்கேயாச்சு. ஓடு 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 சீக்கிரம் ஓடு. இப்போ நாங்கள் போனோம் மேலே ஏறி போனோம் திரும்ப. டே கதவை மூடுதா. தம்பி வாப்பா பாய். எப்படி கடைசி நேரத்தில் உள்ள அந்த பார்த்தீங்கன்னா வரும்போது எதாவது திறமை ஃப்ரெண்ட்ஸ். நான் வெறும் ப்ரோ பிளேஸாக மட்டும் தான் பண்ண முடியும். இன்னும் கத்திட்டு இருக்கான் பையன். நம்ம வெறியாகி சுடுங்க நம்ம மேலே ஓடி போடலாம். நியூட்டை ஃபாலோ பண்ண சொல்கிறான். இந்த பாலை தூக்கி வந்துட்டு அவ்வளோ வேகமாக ஓடி வந்தான். என்ன உட்காந்துட்டான் டயர்டாயிட்டான் நாளுக்குள்ளேயே. தம்பி என்னப்பா டயர்டாயிட்டேன் தூக்கூடாத பாலை. அப்பா என்ன வெயிட்டாக இருக்குது நடக்காமல் முடியல. அதை வச்சுட்டு வேகமாக அது ஏதோ படிக்கட்டு ஓப்பன் ஆகுது. அது வழியே ஏறி போய் வைக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போ வந்துட்டான். அவன் வரத்துக்கிட்டே வைக்கிறான். வச்சு அவன் கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நியூட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நியூட்டு கரெக்டாக அவன் வரான்னு சொல்லிட்டு கதவை மூடி விட்டான். வேறு லெவல்ரா சூப்பர்ரா நீ. அதெல்லாம் கோர வச்சு இப்போ வந்துட்டு அந்த இவன் கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவன் கதை தம்பி அவன் செத்தான்டா இன்றைக்கி. அவன் நியூட்டே கொஞ்சம் கதை வந்து கொடுப்பா. அவன் கதை முடிஞ்சிடும் இன்றைக்கி கண்டிப்பாக. அவன் அதான் கோர் வந்து பயங்கரமாக ஆடுது வந்துட்டு. அதான் இன்னும் ஆகுது அவனுக்கு. அவ்வளோப்பா நியூட்டு என்னடாச்சு இப்படி எழுந்துருச்சு. கோர் ஏதோ பண்ணுது அவனை. இல்லை ரொம்ப ஓடி வரான். என்னாச்சு வேறு கண்ணு பளிச்சுன்னு இருக்கு. என்னடாச்சு என்னது இது. நியூட்டு உடஞ்சி போயிட்டான். டேய் நியூட்டு ஆட்டடா தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸுவன் தம்பி. வருத்தமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நினச்சா நியூட் ரொம்ப நல்லா பையன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது என்ன பண்ண அந்த குறை. நியூட் செத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அந்த குழந்தையோட நியூட் பெட்டர் தென் அந்த குழந்தை. அந்த நியூட் செத்துறானே. அந்த நியூட்டை சரி பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் சரி பண்ண முடியல. இது என்னடா அது என்ன கரண்ட்டாக அடிக்குது. என்ன அப்படி ஆடுது கேமு. நின்றுச்சு. இன்னும் பர்பிள் கலரில் இப்போ ஆரஞ்சு ஆகுது. என்னடா சூரியன் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. என்ன பண்ணணும் எடுக்கணுமா என்ன. எடு இங்கே தான் இருக்குது. என்னடா இது என்ன அது கதவுன்னு போட்டுருவோம். அங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர் எரியுது. நான் என்ன பண்ணோன்னே வேறு தெரில. அங்கே தான் வைக்கணுமா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணுமா. இது என்னது இது அந்த பிளாட்ஃபார்மு. வேறு என்ன இப்போ என்ன பண்ணணும் நான். இந்த இதில் நம்ம கன்ஃபார்ம் ஆக்கணும் நினைக்கிறேன். கதவை திறக்காத அது ஓப்பன் பண்ணாதான்னு போட்டிருக்கு. இங்கேயும் அதே தான் போட்டிருக்கு. என்ன தான் அப்படி உள்ளே இருக்குது ஓப்பன் பண்ணாதான்றான். ஏன் நான் ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் பண்ணுவேன்டா. என்னடா இருக்குது எவனை பிராண்டி வச்சுருக்கேன் என்னன்னு தெரில. அந்த குழந்தை பையன் வந்து குத்தி வச்சு போவான்னு நினைக்கிறேன். கோர் வச்சு ரெண்டுமா ஆகுது. இவன் தான் அப்படி கிழிச்சு வச்சுருக்கான் மேடம் அந்த குழந்தை. என்னன்னு தெரியல. அது சுற்றுது லாக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லாக் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னது இது ஃப்ரெண்ட்ஸ். அது சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாத்தானு குழந்தை சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னடா அவன் சிம்பிள் இங்கே இருக்குது. என்ன அவன் சிம்பிள் இருந்தால் செத்து. இப்போ வந்துட்டு அவன் லாக் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த கேட்டு திறக்குது. இந்த நம்ம படம் இருக்குது சீரியஸான கிளைமேக்ஸில். ஐயோ அப்புறம் அவனை ஓப்பன் பண்ணி திரும்ப விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒருத்தன் இன்னொன்னா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு கேட்டு திறந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் வெளியே வந்துட்டாங்க அதுலேருந்து. அவன் தெரிஞ்ச அவனை ரிலீஸ் பண்ணுறான்னு தெரியாமல் திரும்ப வந்துட்டான்டா வெளியில். ஒருத்தன் வந்தாலே தாங்க முடியல. 4 பேராடா. அதான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஆனால் தூக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. யாரா அவன் காக்க முக்கா இல்லை. இது ஏன் அவனை திரும்ப இங்கே எடுத்துகிட்டு ஐயா நாங்கள் ஏற்றுறேன். அதை வச்சு தொடச்சி பார்த்தா உள்ளே வந்துட்டான். சரி ஐயா வெளியே வந்துட்டான். ஐயா என்னடா இது இழுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இந்த முறை இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த இது லோட் ஆகுது. என்ன இப்போ என்ன போகுது. ஆனால் எதிர்பார்க்கவே நான் உள்ளே வெளியே வருவான்ட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கேம் முடிஞ்சிச்சு. அப்புறமேட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் சாப்டர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்களாம். இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரம் கோஸ்ட்.